காலைதோறும் புதியவை பலவீனத்தில் பலம். மார்ச் 15. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு அமெரிக்க விஞ்ஞானி. இவரின் தனிப்பட்ட அறிவுத்திறனால் 109 கண்டுபிடிப்புகளை செய்து மனித இனத்திற்கு பெருந்தொண்டாற்றினார். பிறந்தது முதல் இவருக்கு காது கேட்பதில்லை. அதை நினைத்து வருந்தாமல் பெருந்தன்மையுடன் செயலாற்றி சாதனை படைத்த இவர் 1847 பிறந்தார். 1931 தன்னுடைய 84ஆம் வயதில் இறந்தார். முயற்சிகள் வெறுமையை துரத்தட்டும். நம்முடைய தேவன் சாதாரணமானவர்களை எடுத்து அசாதாரணமானவைகளை நடப்பிக்கிறவர். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிற்கு சமீபமாய் சென்றபோது ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றும் உயிர்த்தெழுந்த இயேசு பிரத்யட்சமாய் அவனுக்கு தரிசனமானார். சவுல் என்ற பவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பை மேன்மையாய் செய்தான். புதிய ஏற்பாட்டில் 14 புத்தகங்களை எழுதினான். கமாலியேலின் பாதத்தண்டை படித்த பெருமையோடு இராமல் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டான். 1 தரம் கல்லறியுண்டான். 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தவன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினான். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினான். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தான். 2 கொரிந்தியர் 11:21-27 வரை பவுலின் பாடுகள் எழுதப்பட்டுள்ளன. தன்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் அவர் சரீரத்தில் இருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்ததில் பவுலின் பார்வை பாதிக்கப்பட்டது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். எனினும் என் கிருபை உனக்கு போதும் என்ற வாக்குத்தத்தத்தில் கடைசி வரை சாட்சியாய் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவீனப்பட்டு போகையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து தாங்குகிறார். ஜெபம். அன்பின் பிதாவே, சிலுவையை சந்தோஷமாய் சகிக்க பலன் தாரும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஆமேன்.